ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஜோரா இருக்கீங்களா? ஆ, மாஸ் காட்டி வந்திருக்காரு நம்ம விஜய் சேதுபதி. இந்த ப்ரோமோவில் சூப்பராக விஜய் டிவி என்டர் பண்ணியிருக்காங்க. போட்டுலாம் போட்டுக்கிட்டு காடியில் ஜம்முன்னு வந்து ஏறிட்டு போயிட்டுருக்காரு. அப்புறம் காடி வந்து சடனாக பிரேக் போடுது. அப்புறம் வந்து ஜாகிங் ட்ராக்கில் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க, குரூப்பிசம் டாமினேட்லாம் பார்த்துக்கோப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் டிரைவராக போனவர் வந்து மக்கள்கிட்ட போய் கேளுங்கன்னு சொல்கிறாங்க. என்னடா டே அப்பா, சூப்பராக மாஸ் என்ட்ரி கொடுத்துருக்காருங்க நம்ம விஜய் சேதுபதி. சூப்பர். பஸ்ஸில் போக்குள்ள கூட அவருக்கு ஒரு அறிவுரை கிடைக்கிது பார்த்துக்கோங்களேன். இலகிய மனசாட இருக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை, விளாண்டுக்கிட்ட இருந்த சிறு பொடிசுங்கெல்லாம் கூட விஜய் சேதுபதிக்கு கருத்து சொல்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, பிக் பாஸ் வந்து வயசான வயோதிகரை கொண்டு இளம் முட்டுக்கள் பையன்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கானுங்கன்னு தானே அர்த்தம். அதான் என்ன சொல்ல வரேன்னு அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. ரெட் கார்ட்லாம் சரியாக கொடுக்கணுமாங்க? விஜய் சேதுபதி, விஜய் டிவி என்ன சொல்ல வராங்க, நீங்க மக்கள் செல்வன், மக்கள் குரலாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்களோ. கமல் வந்து ஃபேவரிட்டிசம் பார்த்தாலும் ஆனால் அவருக்கு தனிப்பட்ட திறமை என்று இருக்கிறதுனால அவர் ஒரு உலக நாயகன் என்று போற்றக்கூடியவர். அவர் வந்து தன் பேச்சாலேயே வந்து மயக்கி விடுவார் மற்றவங்களை. அந்த பேச்சு திறன் வந்து நம்ம விஜய் சேதுபதிக்கு இருந்தால் சூப்பர்னா இருக்குங்க இந்த ப்ரோக்ராம். பேச்சு திறனுக்கு சொல்லே வச்சே விளையாடணும். என்ன விஜய் சேதுபதி நக்கலாக ஒரு பார்வையில் நக்கலான பேச்சு, கிண்டல் பேச்சு, ஹியூமர் சென்ஸ் கலந்து உங்களை போல இருக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லணும் விஜய் சேதுபதி. அப்புறம் இன்னொரு கேரக்டர் விஜய் சேதுபதிக்கு நிச்சயமாக இருக்கணும். இந்த மார்க்கெட்டில் இந்த மார்க்கெட் விற்கிற பெண் சொல்கிறாங்களே, வள கொலெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு. கண்டிப்பாக இருக்கணும். கண்டிப்பாக கனிவு வேண்டும், நேர்மையாக இருக்கணும், நடுநிலையோடு இருக்கணும், தனித்தன்மையாக இருக்கணும். அதுதாங்க விஜய் சேதுபதி. எங்கேயோ போயிடுவீங்க நீங்கள். பஜ்ஜி விற்கிற அம்மா சொல்கிறாங்க, அங்கே வள கொலான்னு இருக்கக்கூடாது, மிளகாய் பஜ்ஜி மாதிரி சுருக்குன்னு இருக்கணுமா, சுருக்குன்னு. ஓகேங்க, சுருக்குன்னு இருப்பார். உஷாராக இருங்க சார். மேடை ஏறுவதற்கு முன்பு முதல்ல களம் இறங்கணும் அப்படின்னு சொல்கிற தேக்லைனும் ரொம்ப நல்லா இருக்குது. சூப்பர். அப்புறம் நம்ம கடந்த பிக் பாஸ் 7ல் மாயா அம்மனிக்கு என்னாச்சு, நம்ம விஜய் சேதுபதி வந்து ப்ரோமோ போட்டது அவங்களுக்கு என்னாச்சு, என்னங்க சொல்கிறாங்க, நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. உண்மையாக இருக்கணுமோ, எல்லாமே சுயரூபம், எல்லாம் நம்ம பார்த்தா தெரியாதாம், கண்டுபிடிக்க முடியாதாம், பெண்கள் மேலே வெறுப்பை காட்டாதீங்கிறாங்க. என்னங்க மாயா நீங்கள் செஞ்ச மாயஜால வித்தைகள் எல்லாமே நாங்கள் பார்த்து உக்காந்துருக்கோங்க. என்னம்மா ட்ரெஸ், உமன் ட்ரெஸ்ஸுக்கு ஃப்ரீடம் வேணுமா? அட நண்பா, இது ஒரு என்டர்டெயின்மெண்ட். வயசு வித்தியாசம் இல்லாமல் பொடுசுலாம் பார்க்குதுங்க. அட முக சுளிக்க வைக்காதீங்க. அது என்ன புதுசாக இருக்கு? ரெட் கார்டுங்கிறாங்க, உமன் மேன் கார்டுங்கிறாங்க, பெண்கள் மீது ஆண் ஆதிக்கம் செலுத்தாதீங்கிறாங்க. அம்மா மறந்துட்டீங்களா மாயா? யார் ஆதிக்கம் செஞ்சு யார் வெளியே போன சீசனில்?